ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்களோட செல்லம்மா அன்ஷிதா. பிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவியில் இப்போ சூப்பராக போயிட்டு இருக்க சீரியல் தான் அழகே அழகு சீரியல். அந்த சீரியலில் அழகு மலரா அருமையாக நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம அன்ஷிதா அவர்கள். அவங்களுடைய திருமணத்தை பற்றி இப்போ விஷயம் வைரலாக பரவிட்டு வருது. வாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அழகே அழகு சீரியலில் அன்ஷிதாவுடைய கணவராக நடிக்கிற இவருடைய பெயர் என்ன? அதாவது அழகு மலருடைய கணவருடைய பெயர் என்ன? சீரியல் கதாபாத்திரம் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அன்ஷிதா அவர்கள் சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க அந்த கல்யாண கோலத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ பற்றி நிறைய பேர் உங்களுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு அன்ஷிதா அவர்களும் இல்லை அது வெறும் ஃபோட்டோ ஷூட் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் என் கல்யாணம் நடக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதாவும் அவங்க அந்த சந்தோஷமான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அன்ஷிதா அவர்கள் 1997 ஆகஸ்ட் 28 கேரளாவில் பிறந்திருந்தாங்க. அவங்களுடைய அப்பா பெயர் அக்பர் ஷா, அம்மா பெயர் துர்கல். அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சில கருத்து வேறுபாடுகளால் விவாகரத்து வாங்கிட்டாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்ததே அன்ஷிதாவுடைய அம்மா தான் பார்த்திங்கன்னா அவங்கள வளர்த்தாங்க. இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்கார், அவருடைய பெயர் அன்ஷித். நம்ம அன்ஷிதா அவர்கள் பார்த்திங்கன்னா செல்லம்மா சீரியல் பண்ணும்போது மக்கள் மத்தியில் நல்ல பிரபலமானாங்க. அதே நேரத்தில் பிக் பாஸ்லேயும் போய் நல்லா பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செல்லம்மா சீரியல் நடிக்கும்போதே அவர் கூட நடிக்கிற அன்வர் அப்படிங்கிற அந்த நபர்னால இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க, திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. நம்ம அன்வருடைய ஒய்ஃபான திவ்யா அவர்களுமே அன்ஷிதா மேலே கேஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அன்ஷிதா அவர்கள் அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. எனக்கும் அன்வருக்கும் எதுவுமே இல்லை, நான் பண்ணது சில தப்பான விஷயங்கள் தான், பட் அதுக்கு நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா அவர்கள் ஓப்பனாகவே அந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா புல் ஸ்டாப்பை வச்சுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அழகே அழகு சீரியலில் அழகு மலராக சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அன்ஷிதா அவர்களை எவ்வளோ பிடிக்கும்? இப்போ உங்களுக்கு அழகே அழகு சீரியலில் வேறு எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பற்றின அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய பிபி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்களோட செல்லம்மா அன்ஷிதா. நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்ட ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் செல்லம்மாவா என்கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டு பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நான் அன்ஷிதாவா உங்கள் வீட்டு பொண்ணுன்னு நீங்கள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரோட பிளெஸ்ஸிங்கும், ப்ரேயரும், சப்போர்ட்டும் எனக்கு வேணும். எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, உங்களோட எல்லாம் அன்பு கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பொண்ணு அன்ஷிதா அப்படின்னு நான் உங்களை எல்லாரையும் சொல்ல வைக்கும். அந்த மாதிரி நான் இருக்கும். நிஜமாக நான் என்னென்னு நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறோம். எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். மிஸ் யூ.